நாங்க கொடுக்குற ஃபினிஷிங் யாராலையும் கொடுக்கவே முடியாது. நாங்க கொடுக்குற 2-3 ஹவர்ஸ் டெலிவரி யாராலையும் கொடுக்கவே முடியாது. நீங்க 10 நாள் முன்னாடி ஆர்டர் பண்ண ஹோம் பேக்கர்ட்ட ஆர்டர் பண்ணோம்னா என்கிட்ட காலைல சொன்னீங்கன்னா மதியானம் தருவேன். எவ்வளவு பெரிய டிசைனர் கேக்கா இருந்தாலும் ask them to say that. ஸோ நான் வந்து வாட் ஹேப்பன், ஏதாவது இஷ்யூவா? ஸோ ஐ லிவ் சம்வேர் இன் போரூர், ஐ ஹவ் டு கோ ஆல் த வே டு குடுவாஞ்சேரி. பட் சம்திங் ஹேப்பன். 3 1-star ரிவ்யூ வந்தோடனே ஐ வாஸ் ரியலி லைக் சம்திங் இஸ் ராங் சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், மேடம் ஒன்றுமே கிடையாது மேடம், அவங்க வந்து ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டாங்க, நாங்கள் இல்லைன்னு சொன்னோம். 3 பேர் இந்த வாசலில் தான் நிற்கிறாங்க. 29,999 பேரும் எனக்கு ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்த ஒரே ஒருத்தர் கொடுக்குற ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட், பட் இட் டசன்ட் மேட்டர். இப்போ எலெக்ஷன் டைம்லையுமே நிறைய பேர் சொன்னாங்க, எலெக்ஷனுக்காக வெளியூர் போயிட்டு எங்களோட பாதி பேர் வெளியூரில் இருக்காங்க, வேலை நடக்கல. ஸோ அதுலேயும் பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. இதில் என்ன, இது கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, உங்கள் இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கேட்குறேன். ஒரு 30 years பேக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களா, இந்த லாயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டாஃப் கிட்ட நிறைய பார்க்க முடியுது. ஆனால் இப்போ வந்து நிறைய இந்த ஓனர் சைட்லேருந்து அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டோ இல்லை அவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 ரூபா அதிகமாக கொடுத்தாலும் நம்ம ட்ரெயின் பண்ணி ஒருத்தவங்களை வச்சுப்போம், ஆனால் அவங்க போயிடுறாங்க. அப்போ எங்களால் அந்த ப்ராசஸ் கெடுதலை, நீங்கள் இந்த பர்சனை நம்பி ஒரு சிஸ்டமை கொடுத்துருப்பீங்க, அந்த ப்ராசஸ் கெடுது. அதை பேலன்ஸ் பண்ணி எப்படி நீங்கள் பிராண்டை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 150லேருந்து 200 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து 60 to 70% of people are with me for last 13-14 years. Retention of those people. அதுதான் என்னோட பேக்போன். ஓகே, முதல்ல 5 பேர் இருந்தாங்க என்கிட்ட, என் டீம்ல வந்து அந்த 5 பேரை தான் ஐ யூஸ் டு கால் them my pillars. First 5 people fantastic pillars. அவங்க இல்லாம நான் க்ரோவே ஆயிருக்க முடியாது. ஐ எம் லிட்ரலி கிரேட்ஃபுல் ஃபார் them இன்னைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஷெஃப் குரூப் ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரும் தேர் வெரி லாயல் டு அஸ், வி ஆர் வெரி லாயல் டு them. அவங்க 2 மாதம் ஊருக்கு போயிட்டு வருவாங்க, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடு கட்டணுமாங்க, கல்யாணம் பண்ணுமாங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணுமாங்க, அட்வான்ஸ் கேட்பாங்க, அப்புறம் அந்த பத்திரிக்கை கொடுப்பாங்க, பத்திரிக்கைக்கு வி கிவ் them money. இப்படி we have built a relationship with them for a long term. they are very loyal to us, we are very loyal to them. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதாவது நீ எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறாயோ அதே அளவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்ற மாதிரி அந்த குரூப். இந்த 2021க்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, வருவாங்க போயிட்டு போவாங்க. அந்த அது வந்து ரொட்டேட்டிங் ரிவால்விங் டோர் மாதிரி, எவன் வருவான் எவன் போவானே தெரியாது. ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ண போறவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள இப்படி ஒரு சிச்சுவேஷன். மேஜர் சேஞ்சஸ். Manpower changes is one of the most humiliating changes that we are facing. We are ready. நாங்கள் மாப்படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், தூக்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். என் ஹஸ்பண்ட் டெலிவரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆளே இல்லைன்னா அவர் கேக் போடுறாரு, ஆளே இல்லைன்னா நான் ஃபோன் ஆன்சர் பண்ணுறேன். we are still ready to work at 50. ஆனால் இந்த 20-30 இருக்கிற பசங்க, அதுவும் முன்னாடி இருந்த அந்த கமிட்மெண்ட் இல்லை, இப்போ எந்த ஜாப்லையுமே இல்லை. இப்போ இன்னொரு ஒரு டாக் அந்த ஜென்சி பற்றி இருக்கு. they are not satisfied with the job, they are not satisfied with the work, they are not satisfied with the timings, they are not respected. நிறைய அந்த மாதிரி நான் நிறைய படிக்கிறேன் சோஷியல் மீடியாவில். இப்போ இது படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு அடிநிலை ஊழியராக தான் நம்ம வந்து ஒரு தொழிலை கற்றுக்க ஆரம்பிக்கணும். கரெக்ட். இப்போ என் பையனோ பொண்ணா வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிளை க்ளீன் பண்ண தான் கற்றுக்கணும். அவன் இல்லைன்னா நீங்கள் எந்திரிச்சு போய் க்ளீன் பண்ண தெரியணும், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகேவா? 2வது, ரெஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் earned. Respect is always earned. You do not respect anyone who goes on the road. As a general public, you will say, if they say hi, you will say hi, that's it. But the respect that you are expecting is always earned. நீங்க அதை சம்பாதிக்கணும். உங்க மேல மரியாதையை நீங்க தான் சம்பாதிக்கணும். மரியாதை இஸ் நாட் given very easily. தமிழ்ல சொல்லணும்னா ஐ திங்க் ரெஸ்பெக்ட் இஸ் மரியாதை. கரெக்ட்? ஓகே. ஸோ அந்த மரியாதையை சம்பாதிச்சிங்களா? நீங்க காலையில் வரீங்க, 11 மணிக்கு வரீங்க, 3 மணிக்கு போகிறீங்க, திருப்பி நினச்சா வரீங்க, இல்லைன்னா வந்து கார்டை யாராவது ஸ்வைப் பண்ணி உங்கள் நேம் போட்டு போகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது how do you think or even expect others to respect you? Did you respect your job first? Yes.
எங்களுக்கெல்லாம் பயம். 9 மணினா 8:50க்கு அங்கே வந்துருவோம். 10 நிமிஷம் முன்னாடி ஒரு இடத்துக்கு போகிறது தான் இங்கே அதாவது நீங்கள் 1970, 80, 90, 2000 வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போவோம் ஒரு இடத்துக்கு. ஏன்னா we have to understand the space, we have to understand the people, we have to make ourselves comfortable and then we start working இல்லையா? சிச்சுவேஷன் அப்சர்வ் இப்போ நீங்களாம் 11 மணிக்கு வரீங்க, அப்படியே சாவகாசமா ஆஃபீஸுக்கு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு, that's not going to give make you earn that respect from others. மேம் இப்போ எல்லா ஃபீல்டும் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு டாக் பரவலாக ஒரு 4-5 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இப்படி சொல்லும் போது இங்கே வந்து ஒரு மேன் பவர் டிமாண்ட் ஆகுது. 2021க்கு அப்புறம் வேலைக்கு செய்கிறவங்களாம் வந்து எங்களால் வராங்க போகிறாங்க. அப்போது உங்களை மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஏஐ இங்கே டெவலப் ஆக ஏஐ இந்த ஃபீல்டை ரீப்ளேஸ் பண்ணுமா? ஏஐ வச்சு நம்ம பண்ணிட முடியுமா? ஓகே, ஏஐ வந்து மோஸ்ட்டாக இட்ஸ் லைக் அ லைப்ரரி. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இந்த புடவையை எங்கே வாங்கலான்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப நேச்சுரலாக பீப்புளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்போது இட் ஆன்சர்ஸ் த கொஷின். ஓகே, போத்தீஸில் வாங்கலாம், சரவணாஸ் வாங்கலாம், வரிசையாக ஒரு 50 கடை பேர் சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, அதுக்கப்புறம் இதோட குவாலிட்டியை நான் போய் ஃபீல் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஐ கெட் டு சூஸ். ஏதோ ஒரு பொருள் இப்போ இல்லாத ஒரு பொருளை எடுத்து நான் அதுக்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கலாம். இது புடவை, இது ஒரு பொருள், ஆப்ஜெக்ட், இட்ஸ் ஃபீலபிள். ஸோ யூ ஹவ் கிவன் தெர் இஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். ஸோ இட் ஹஸ் கிவன் அன் இன்ஃபர்மேஷன். ஒரு இல்லாத ஒரு பொருளை கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், வில் ஐ கெட் மேரிட் திஸ் இயர்னு ஒரு கொஸ்டின் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏஐட்டே கேட்கலாம். ஏன்னா ஏஐ தான் எல்லா ஆன்சரும் வச்சிருக்குல்ல. அதுக்கு பதில் சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். It can hallucinate and create an answer that can please you. சொல்லுனாலும் நம்மளை நம்ப வச்சிரும். இந்த மாதிரி அதை நம்ம நம்புறோம். அதோடைய இமேஜினேஷனை நம்ம நம்புறோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்களை ஏஐ சொல்லுது. இப்போ ரோபாட்டிக்ஸ்ல நிறைய ட்ரை பண்றாங்க. ரோபாட்டிக் சர்வர்ஸ் இருக்கு, ரோபாட்டிக் அந்த கார் டிரைவிங் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. ஃபுட்டு வந்து ஐ ஸ்டில் திங்க் இட் வில் டேக் another 10-15 இயர்ஸ் ஆயிடும்ன்றது என்னோட தாட் ப்ராசஸ். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் 10-15 இயர்ஸ் கழிச்சே வரட்டும். பட் ஏஐ இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் வாட் இஸ் மேட் பை ஹேண்ட்ஸ், வாட் இஸ் மேட் வித் ஸோ மச் ஆஃப் கேர். நீங்கள் ஒரு இமேஜை ஃபீட் பண்ணீங்கன்னா அந்த இமேஜை அதை திருப்பி கொடுக்க முடியும். ஒரு டாயாக திருப்பி கொடுக்க முடியுமா இருக்கும். அந்த டாயை எடுத்து பிளேஸ் பண்ணி உள்ளே இருக்கிற டேஸ்ட்டை வெரிஃபை பண்ணுறது வந்து ஏஐயால் பண்ணவே முடியாது. இப்போ நாங்கள் சாக்லேட் ட்ரஃபில் ஃபுல்லாக பண்ணி பாயில் பண்ணி கூலிங் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி திருப்பி அந்த டெம்பரேச்சரில் செக் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். இது சரியாக இருக்கா இல்லையான்னு நாங்கள் டேஸ்ட் செக் பண்ணுறோம்ல. இதை நீங்கள் எப்படி ஏஐ வச்சு பண்ணுவீங்க? நீங்கள் கூல் பண்ணிடலாம், பாயில் பண்ணிடலாம், டெம்பரேச்சர் கூல் பண்ணிடலாம், ஃப்ரீஸ் பண்ணிடலாம், திருப்பி வெளியே எடுத்துடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி இது சரியான சுவை தவறான சுவைன்னு அது சொல்லிடும். நீங்கள் வந்து ஒரு பர்சனல் டச் அங்கே மிஸ் ஆகும். ஓகே, ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பேக்கரி குக்கிங்க்கு ஐ திங்க் இட் வில் டேக் அ லாங் டைம். அதுவும் இந்தியன் குக்கிங் இட் வில் டேக் ஈவன் அ லாங்கர் டைம். இப்போ 13 இயர்ஸ் பேக் போகணுமா மேம்? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பேசும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கேள்விகளுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பதிலாக வருது. ஸோ 13 இயர்ஸ் முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு தைரியத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ உமன் ஆண்டர்ப்ரனராக மாறி இருக்கீங்க. என்ன ஒரு ரீசன், என்ன ஒரு பர்டிகுலர் ரீசன் ஆரம்பிக்கணும் பர்டிகுலராக இந்த இண்டஸ்ட்ரியில்? நான் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஆள்னு வச்சுக்கலாம். ஓகே, வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை ஒரு கையில் வாங்கி இன்னொரு கையில் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது என்னோட பாலிசி. அதாவது ஜென்ரலாக வந்து ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே அப்படிலாம் கிடையாது. இதுதான் நடக்கணும் அப்படின்னா இது நடக்கும். ஸோ இது நம்மளால் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும் அதை செஞ்சுட்டே இருப்போம். சரி, அது போயிடுச்சா, அடுத்தது கொடுக்குதா, ஸோ யூ டேக் த நெக்ஸ்ட் ஒன். தாட் ப்ராசஸஸ். My husband was a chef and we ended up opening a bakery. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேக்கரி தான் ஓப்பன் பண்ணோம். Then I got involved in the whole administration side. I made sure the quality, the quantity, the person, the people who are approaching us for the products, customer handling, marketing, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகி made that as my platform to become successful.
எது கிடைச்சாலும் இப்போ நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு கேக் ஸ்கொயர் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் சோல்ட் ஆர் விசி ஆர் சம் இது போய் அது பெரிய லெவலில் போய் வேறு கை மாறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து ஐ ஹாவ் 10 plans. I want to educate children. I want to do thing called eat right ன்னு சொல்லி சரியான விஷயங்களை இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈட் ரைட் இந்தியான்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டே நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராசஸிங் பண்ணி நேச்சுரல் ப்ராசஸில் பேன் இந்தியாவில் இந்த ஃபுட்டை கொடுக்க முடியுமா, அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு ஒரு பெரிய பிளானை we are all working for last 3-4 months about that. That is going to be a suspense and it is going to come from me alone. That is going to make the world wonder why it didn't happen. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை we are preparing. அப்போ இதெல்லாமே என்னோட ப்ரிப்பரேஷன். பட் ஐம் ஆல்வேஸ் லைக் திஸ், வாட் எவர் இஸ் கிவன் டு மீ ஐல் மேக் த பெட்டர் ஆஃப் இட். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நீங்கள் தான் அதை பெருசு பண்ணிக்கணும். ஒரு the door is always open one time, so you go through it without any fear. பயம் இல்லாம இந்த விஷயத்தை என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா you will become that entrepreneur, you will become that person, you will become successful, you will achieve something. இதே வந்து பிராண்டுக்கு பேர் வரல, ஆனாலும் நாங்கள் 2 கடை வச்சிருக்கோம், ரொம்ப 5-6 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். யூ ஸ்டில் டிட் அச்சீவ், யூ மேட் இட் இன்டு 2 shops, யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, யூ ஆர் ஸ்டில் டூயிங் இட். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் இருந்தாலும் யூ ஹேவ் டு ஹேவ் தட் ஹோப் டு பில்ட் இட் ஃபர்தர். So that's what made me an entrepreneur. Whatever you give me, I'll make that as a business. And so ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு இது வந்திருக்கு, அதை நீங்க இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படி மேம், இந்த ஒரு கொஸ்டின் இன்பிட்வீனில் கேட்கணும்னு நினச்சேன். உங்களோட காம்படிஷன் வந்து இப்போ வந்து நீங்கள் இன்னொரு பேக்கரியாக நினைக்கிறீங்களா இல்லை ஹோம் பேக்கர்ஸாக நினைக்கிறீங்களா? எனக்கு காம்படிஷனே கிடையாது. ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் இதை சொல்கிறீங்க, பட் ஆனால் இல்லை எனக்கு காம்படிஷனே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன். என்னோட குவாலிட்டி யாருமே பீட் பண்ண முடியாது. ஸோ என்னை விட நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னா தான் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா காம்படிட்டிவான்னு நான் ட்ரீட் பண்ணும். ஓகேவா? 2வது, என்னோட டீம் யார்கிட்டையும் கிடையாது. என்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்து, நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னைக்கு வளர்க்குற வரைக்கும் நான் வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ் யார்கிட்டையும் கிடையாது. ஸோ தேர் நாட் மை காம்படிட்டர்ஸ். இன்னொரு பேசிக்காக ஃபிலாசபிக்கலாக எனக்கு என்னென்னா, என் தட்டில் வர்ற சோறு எனக்கு வந்துடும், அவன் தட்டுக்கு வர சோறும் அவனுக்கு வந்துடும். அவன் என் பக்கத்தில் கடை போட்டாலும் எய்தாப்பில் கடை போட்டாலும் வாட் எவர் ஐ ஹாவ் டு மேக் டுடே, வாட் எவர் இஸ் ரிட்டர்ன் ஃபார் மீ வில் கம் டு மீ. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறாள். அதனால எனக்கு காம்படிட்டரே கிடையாது. என் குவாலிட்டி அவனால் கொடுக்கவே முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. ஒன்று, நாங்கள் கொடுக்குற ஃபினிஷிங் யாராலையும் கொடுக்கவே முடியாது. நாங்கள் கொடுக்குற 2-3 hours டெலிவரி யாராலையும் கொடுக்கவே முடியாது. நீங்கள் 10 நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணணும், ஹோம் பேக்கர்ட்ட ஆர்டர் பண்ணணும்னா என்கிட்ட காலைல சொன்னீங்கன்னா மதியானம் தருவேன். எவ்வளோ பெரிய டிசைனர் கேக்காக இருந்தாலும் ask them to say that. It's difficult here. So competition is what you think of others. I don't have time to think of others. I think about how to make my brand better. இப்போ நம்ம பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா நம்மளோட அறியாமையில் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு சில தவறுகள் வரும். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸே இன்னைக்கு நம்ம ப்ளஸ் பாயிண்டாக மாறி இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணி. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன நீங்கள் பாருங்க? ஐயோ, அடிக்கடி சொல்கிறதான். வெளில போனீங்களா இன்னைக்கு வெயில் அப்படியே கொளுத்துது இல்லை, இந்த கொளுத்துற வெயில்ல ஃப்ரெஷ்ஷாக பண்ண க்ரீம் கேக் அப்படி எடுத்து இங்கேருந்து மவுண்ட் ரோட்ல ஒரு 2 கிலோமீட்டர் பைக்கில் மட்டும் போயிட்டு வாங்களேன், முடிஞ்சிடும். அதை வந்து நான் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில். இவ்வளவுதான் சேலஞ்சு. இததான் கிளியர் பண்ணோம். இத சால்வ் பண்ணதுனால தான் we are still successful. ஸோ இப்போ ரிவ்யூ, உங்களோட ஃபேவரட் கொஸ்டின்க்கு வரலாம். ரிவ்யூ வந்து பிஸ்னஸ் வந்து சில டைம் வந்து நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள டட்டார்னு ரிவ்யூ எடுத்து வந்து சார் போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நம்ம 4 stars கொடுக்குறோம். பட் அதுவே கால போகிற போக்கில் ரிவ்யூ பார்த்து ஒரு கடைக்கு போகிறோம். ஹானஸ்ட் ரிவ்யூஸும் இருக்கு, ஃபேக் ரிவ்யூஸும் இருக்கு. பட் ரிவ்யூ பேஸ்ல இன்னைக்கு பிஸ்னஸே ரன் ஆகிறத பார்க்குறோம். அது ஹெல்தியா? ரிவ்யூ பற்றி பேசணும்னா வில் ஸ்ப்ளிட் திஸ் டாபிக் இன்டு 5 different categories. ஓகே, 1, 14 வருஷமா இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 30-40 கடை இருக்கும்போது ஒரு கடைக்கு ஒரு 500 ரிவ்யூனா 500 into 40 கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 20,000 ரிவ்யூஸ் இருக்கும் எங்கள்கிட்ட. ஓகே, இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 13 years. It is not too much of a review. It's actually too low of a review.
நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி ரிவ்யூ போடுங்க. இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கன்னா ஒரு ஐபேடை கொண்டாந்து கொடுத்து அதை போட்டால் தான் நீங்கள் பில் போடுவேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா மேடம். ஐ டோன்ட் டூ எனி ஆஃப் தட். தட் இஸ் அவங்க பர்சனல் ஸ்பேஸ், பர்சனல் ஃப்ரீடம். தே டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ த இன்ஃபர்மேஷன், யூ ஹவ் நோ ரைட் டு ஆஸ்க் தம். ஓகே, ஒன்று. ஸோ வி டோன்ட் டூ தட். ரெண்டாவது, காசு கொடுத்து 100 ரிவ்யூ இல்லை 1 லட்சம் ரிவ்யூ இல்லை 10 லட்சம் ரிவ்யூ வாங்க முடியும். யூ ஆல்சோ நோ, ஐ ஆல்சோ நோ. வி டோன்ட் டூ தட். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு ஒரு 30 கஸ்டமர், பேசிக் அடிப்படையாக 30 கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 30 கடைக்கு பார்த்தீங்கன்னா 900லேருந்து 1000 கஸ்டமர் வராங்க. ஓகே, ஒரு மாதத்துக்கு 30,000 கஸ்டமர் வராங்க. 30,000 கேக் நான் கொடுக்குறேன். இதான் கணக்கு. கரெக்டாக ஒரு கஸ்டமர் தான் என் கடை கேக் தான் வாங்க வராங்க. ஸோ 30,000 கேக் நான் கொடுக்குறேன். 30,000 கேக்கில் 29,999 கேக் நான் நல்லா கொடுத்துருக்கேன். கரெக்டா? இந்த ஒரு கேக்கும் அவர் கேக்குக்கு எழுதியிருக்க மாட்டாரு. அவர் உள்ள வந்து உட்கார்ந்து இருந்தார் பாருங்க, அந்த 5-10 minutes. they made us wait, so I'll give them 1 star. நான் உங்களுக்கு நல்லது பண்ணேன் சார். உங்களை உட்கார வச்சு உங்க அம்மா சுட சுட காஃபி போட்டு தர சொல்ற மாதிரி உங்களை உட்கார வச்சுட்டு சுட சுட அழகா கேக் போட்டு உங்களுக்கு கையில கொண்டு வந்து தந்தேன் சார். அது உங்களுக்கு பிடிக்கல, நீங்க 1 star ரிவ்யூ போட்டீங்க. ஆனா என்னோட ஸ்டார் ரேட்டிங் அங்க குறைஞ்சது. இது நாங்க ஒரு ஜென்ரேஷன், புதுசா உருவாயிருக்க ஜென்ரேஷன், இந்த ரிவ்யூவை பார்த்தாதான் உள்ள வருவோம்னு அடம் பண்றீங்க. ஓகேவா? ஆனா இந்த 29,999 பேரும் ரிவ்யூ போட்டிருந்தோம்னா, 5 star ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, வேர் வுட் வி பி? எஸ். ஓகே, ஒன்று, ரிவ்யூ கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது. பை லா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட். அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கறதே தப்பு. ஓகே. ரெண்டாவது, காசு கொடுத்து ரிவ்யூ போட்டு பெரிய ஆள் ஆகணுன்ற அவசியம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அதை பண்ணணும். நான் ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ் ஃபார் மீ. ஸோ வி நெவர் டிட் இட். மூணாவது, ஒரு ரிவ்யூவை பார்த்து நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். எங்களோட கூடுவாஞ்சேரி பிரான்ச்சுக்கு வந்து ஒரு 3 பேர் வராங்க. ஏதோ ஒரு பொருள் இருக்கான்னு கேட்குறாங்க. அது நம்ம பிராண்டில் விற்கிற பொருளே கிடையாது. ஸோ இல்லைன்னு சொல்கிறோம். கடைக்கு வெளியில் போய் நின்றுட்டு 3 பேரும் அந்த ரிவ்யூவை ஒன் டே 1 போட்டோன்னே வரிசையாக 3 1 star ரிவ்யூ வந்தோடனே இட் அலர்ட்ஸ் மீ ஆஸ் அ ஓனர். இட் கம்ஸ் டு மீ. ஸோ நான் வந்து வாட் ஹேப்பன், ஏதாவது இஷ்யூவா? ஸோ ஐ லிவ் சம்வேர் இன் போரூர், ஐ ஹவ் டு கோ ஆல் த வே டு கூடுவாஞ்சேரி. பட் சம்திங் ஹேப்பன். 3 1 star ரிவ்யூ வந்தோடனே ஐ வாஸ் ரியலி லைக் சம்திங் இஸ் ராங். சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், மேடம் ஒன்றுமே கிடையாது மேடம், அவங்க வந்து ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டாங்க, நாங்கள் இல்லைன்னு சொன்னோம். 3 பேரும் இந்த வாசலில் தான் நிற்கிறாங்க. So people are so pity in that level. They go to a level, it is okay to destroy a business because I came here, you didn't have ice cream, it is your fault. Hello, you should know where you are going and do they have that product before you go there. நான் ரிலையன்ஸில் போய் நின்றுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்றுட்டு கடலைக்கறி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா திருநெல்வேலி அல்வா சுட சுட கொடுங்க கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. வாட் வில் தே டூ? இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளில வந்து ரிலையன்ஸ்க்கு 1 star போடுவீங்க. ஸோ இப்படி ப்ராப்ளம்ஸை நீங்கள், அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, அந்த 29,999 பேரும் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்த ஒரே ஒருத்தர் கொடுக்குற ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். பட் இட் டசன்ட் மேட்டர். சில விஷயங்கள் வந்து எங்களுடைய தவறாகவும் இருக்கலாம். எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கேக் டேமேஜ் ஆகும். இந்த 30,000 கேக்கில் ஒரு கேக் டேமேஜ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. நாங்கள் காட் கிடையாது. ஓகே, we are humans, we do err. ஸோ அந்த ஒரு கேக்குக்கு ஒரு ரிவ்யூ வந்தாலே ஒரு 100 பேர் அப்பாலஜி கேட்போம், 100 பேர் போவோம் அவங்க வீட்டுக்கு, 100 பேர் பேசுவோம், திருப்பி கேக் கொடுப்போம், திருப்பி ரீஃபண்ட் பண்ணுவோம், இவ்வளோ விஷயமும் பண்ணுவோம். பட் 30,000ல் 1 2ன்றது வந்து ஐ திங்க் I will not say it is fair to the customer. ஏன்னா அவங்களுக்கு அது ஒன்று தான் பர்த்டே. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் தான். அந்த தப்பு நடந்திருக்கவே கூடாது. பட் நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதும் there is a system and process for us for that. மேம் இப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணோன்னா, ஸோ முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொருள் தரமாக இருக்குது, அது ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் அந்த சிச்சுவேஷன் இருக்குது. பட் அதை தாண்டி இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அது எப்படி மார்க்கெட் பண்ணணும் தெரியாமல் இன்னொரு பிராண்டை அஃபெக்ட் பண்ணி பேசுகிற விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ப்ராப்பராக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்?
மார்க்கெட்டிங் வந்து உங்க பொருள் பேசணும். ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட் 10 வருஷம் வந்து எங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஒரு கல்யாணத்துக்கு வரீங்க, என்னோட கேக் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு பர்த்டேக்கு வரீங்க, என் கேக் சாப்பிட்றீங்கன்னா எங்கே வாங்குனீங்கன்னா அந்த 100 பேரில் 10 பேர் குழந்தையோட வருவாங்க. அந்த 10 பேர் கேட்டு அந்த 10 பேர் என்கிட்ட வந்து அவங்களுக்கு 10 பேர், இப்படி செயின் ஆஃப் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் எங்கள் பிராண்டே க்ரோ ஆச்சு இனிஷியலாக. இப்பயும் ஐ திங்க் இட் ஸ்டில் ஹேப்பன்ஸ், அதில் ஒன்றும் சேஞ்சஸே கிடையாது. ஆனால் மார்க்கெட்டிங்குன்ற பேரில் வந்து ஹோம் பேக்கர்ஸ் பேக்கரி பிராண்டுன்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ பிக் கேப் பிட்வீன் திஸ் டூ. ஒரே இண்டஸ்ட்ரி. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறதான், உங்கள் தட்டுக்கு வர சாதம் உங்களுக்கு, என் தட்டுக்கு வர சாதம் எனக்கு. வி ஆல்வேஸ் சே இட் இஸ் ரிட்டன் ஆன் தட் ரைஸ் ஹூஸ் இட் இஸ் கோயிங் டு பி அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோம் பேக்கர்ஸ் வந்து டைரெக்டாக பேக்கரிஸ்னால் நார்த் இந்தியாவில் எங்கேருந்தோ ஏதோ ஒரு பேக்கரியிலேருந்து அந்த கை வச்சு பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பேக்கரியில் வாங்குவீங்களா, ஹோம் பேக்கரியில் வாங்குவீங்களா, அந்த வீடியோவை திருப்பி 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 பூம் பண்ணி வைரல் பண்ணி they think the home bakery will grow that way. Okay, but you have to understand, we own hygiene certification for the total Kanchipuram district. We got awarded by the collector by Kanchipuram district for 5-star hygienic rating for the kitchens. Every shop is food licensed. Every year, every food, every piece of cake is tested for the microbiologies, for everything. இதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு விஷயத்த சரியா பண்றது, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற சட்டத்திட்டங்களை 99.99% ஃபாலோ பண்ணி பண்றதுன்றது பெரிய சேலஞ்ச் சார். அதுவும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஃபுட்டு, அதுவும் என்னோடது வந்து ஸ்வீட். அப்படி கீழே போட்டிங்கன்னா எறும்பு வரும், கீழே போட்டிங்கன்னா கரப்பாம்பூச்சி வரும், அப்படி லேசாக பிரெட் இங்கே வச்சுட்டு போனீங்கன்னா எலி கடிக்கும். இந்த கண்டிஷனை வாரத்துக்கு ஒரு வாட்டி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி இதை இவ்வளவு ஸ்டாண்டர்டைஸ்டாக அதை புடிவாதமாக அந்த குவாலிட்டியை கொடுக்கணும்னு பண்ணும்போது இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எங்கேயோ கட்டாயமாக அந்த அவங்க சொல்கிற மாதிரி பேக்கரிஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் ஹோம் பேக்கர்ஸ்ட்டை வாங்கணும்னா யூ ப்ரொமோட் யுவர் செல்ஃப், யூ ப்ரொமோட் வாட் ஒர்க் யூ டிட், ஹவு குட் த ஒர்க் வாஸ். தேர் ஆர் வெரி குட் ஹோம் பேக்கர்ஸ், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப அழகாக கிருஷ்ணாவை பற்றி பேசி அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக பண்ணுற பீப்புளெலாம் இருக்காங்க. ரொம்ப நியாயமாக ரொம்ப எளிமையான பீப்புளெலாம் இருக்காங்க. ஆனால் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் வெஹமெண்ட், like good and bad equally there, but bad is getting a bigger attention. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் மக்கள் எதை பார்த்தாலும் நம்பிடக்கூடாது. யூ ஹாவ் டு கான்ஷியஸ்லி சூஸ் அண்ட் பிக். இதுக்கு இவங்க பேசுறாங்க, இவங்க இந்தான பண்றாங்க, இவங்க வந்து இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்க இருக்கிற கிச்சனோ அந்த ஆள் அவங்க காட்டுற வீடியோல இருக்கிறதோ இங்க தமிழ்நாட்டுல கிடையாது. then why are they talking about it? Okay. So you get it? Yes. So people have to understand what they are seeing. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்க முடியுது. இது வந்து ப்ரோட்டீன் பேஸ்ட் அப்படின்னு ஒரு நேம். ஏன்னா எல்லாருமே இப்போ ப்ரோட்டீன் ஃபீவரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ப்ரோட்டீன் பேஸ்ட், அப்புறம் நோ ஆயில், நோ மைதா, நோ சுகர் அப்படின்னு. ஆனால் அது இல்லாமல் இந்த பொருளே தயாரிக்க முடியாது அப்படின்ற ஒரு எங்களுக்கு இருக்குது. அப்போ என்னதான் அதில் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஈவன் ஃபார் பிரெட் அப்படின்றது? Very interesting question, very much appreciated. Okay, please note that it's a very interesting question. ஒரு பிரெட் வாங்குறோம், அந்த பிரெட்டில் நோ மைதா அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ வந்து மைதா உபயோகப்படுத்தலைன்னா கோதுமை மாவு தான் உபயோகப்படுத்த முடியும். அடுத்த விஷயம், கரெக்டாக நீங்கள் கோதுமை மாவு பிணைஞ்சிட்டு சப்பாத்திக்கெலாம் பிணைஞ்சிட்டு இல்லை அதுலேயே கொஞ்சம் ஈஸ்ட்லாம் போட்டுட்டு வீட்டில் அப்படி வச்சு பாருங்க, அது வந்து புஃப்னு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை. ஆனால் அந்த பிரெட் எப்படி புஃப்னு வந்துச்சு? ஸோ இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினாக இருந்தது. ஸோ ஐ டிக் டீப்பர் இன் டு இட் and then I learned no மைதான்றது இட்ஸ் அ ட்ரேட்மார்க். They are not declaring they are doing a no maida bread. They have put a trademark sign for it. Okay. And they put it on the packet. Okay. So trademark sign அது. It does not mean the product inside has no maida. So people be conscious of what you are reading, what you are looking. மறுபடியும் சொல்றேன், உடம்பு வந்து ஒரு கோயில் மாதிரி. சாரி, அது அப்போ இன்க்ரீடியன்ஸ் இதில் அவங்க போடலை. அந்த நேம் ட்ரேட்மார்க் மாதிரி நோ மைதா, நோ சுகர், 0 மைதா அப்படின்றது
ஃபேசினேட்டிங்காக இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் இந்த மைதாவை பற்றி பேசும்போது சொல்லணும்னு நினைக்கிறேன். மில்லட். இந்த மில்லட்ஸ் வந்து அருமையான உணவுப் பொருள் சார். அதில் வந்து ஃபைபர் இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இயற்கை வந்து நம்மளோட அரிசி பண்ண முடியாத ஒரு நிலத்துல வந்து இந்த மாதிரி பொருட்களை பண்ணி சாப்பிடுங்கன்றதுக்காக தான் அந்த நேச்சர் ஹஸ் கிவன் அஸ் தட். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கிவன் பை நேச்சர். ஓகே, இந்த மில்லட்டை ஒரு ஒரு ஊர் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும். இப்போ பீகார் எடுத்திங்கன்னா பாக்ரான்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய கம்பு. சோளம் வந்து மகாராஷ்டிரா. நம்ம வந்து நம்மளும் கர்நாடகாவும் வந்து ராகி. ஸோ அந்தந்த ஊருக்கு அந்தந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இட் கிவ்ஸ் அ ஃபுட் அவுட் ஃபார் யூ. த எர்த் கிவ்ஸ் த ஃபுட் ஃபார் யூ. ஸோ யூ ட்ரை டு டேக் இட். இதுதான் நேச்சுரல். இப்போ வந்து இதை இப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதத்தில் சமைப்பாங்க. அந்தந்த ஊருக்கு தோதான விதத்தில் சமைப்பாங்க. நம்ம ஊரில் வந்து வெயில் ஜாஸ்தி, அதனால இது நம்ம கூழா பண்ணிடுவோம். தயிர் கலந்து கூழா குடிச்சோம்னா உடம்ப குளுமையாகும். கரெக்டா? கர்நாடகால வந்து இதை அவங்க வந்து குளுமை, பெங்களூர் அவங்க வந்து இதை ட்ரை பால் மாதிரி பண்ணிடுவாங்க. அதை வந்து நான்வெஜ் கிரேவி கூட சாப்பிடுவாங்க, கறி குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு கூட சாப்பிட்றாங்க. கரெக்டா? ஸோ ஒரு பொருளை ஒரு தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு அந்த இடங்களுக்கு உண்டான ஆதாரமான ஃபுட்டாக சாப்பிட்றோம். இப்போ நான் மில்லட்ல ப்ரௌனி பண்றேன்னா அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டு ஷெஃபோட ஐடியாவா இருக்கும்னு சொல்லுங்க. இந்த உணவை இந்த முறையில சமைச்சு இப்படி சாப்பிடணும். நீங்க புதுசா ட்ரை பண்றீங்க, ஐ எம் நாட் டினையிங் இட், பட் தட் டஸ் நாட் மேக் இட் ஸ்ட்ரென்த்தியர். ஒரு மில்லட் மஃபின். ஓகே, மஃபினே மைதா 100% மைதால பண்ணாதான் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். ஓகே, மஃபின் நீங்களாம் அந்த கடைக்கு போனீங்கன்னா 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு இருக்கும். ஒரு சின்ன கூட கேக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, குட்டியும் இருக்கும். அப்பெல்லாம் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாய்க்கு இருக்கும். இப்போ அதுவே 15 ரூபாய் ஆயிடுச்சு விலைவாசி உயர்வான. அது வந்து இட்ஸ் லிட்டில் ஸ்நாக் ஃபார் யூ. அது ஒரு சின்ன ஹாப்பினஸ். அதில் ரொம்ப சுகர் இருக்காது. இட் கிவ்ஸ் யூ த கம்ஃபர்ட். அது ஒரு மாதிரியான கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இப்போ மில்லட் மஃபின் இந்த 3 ரூபாய் பொருள் வந்து 145 ரூபாய். இப்போ இந்த மில்லட் மஃபின் வந்து 145 ரூபாய். என்னுடைய கேள்வி என்னன்னா, 1 கிலோ ராகி மாவே 60 ரூபாய் 50 ரூபாய் தான். இந்த 1 கிலோ ராகி மாவு உங்களுக்கு 3 வேளை இல்லை 4 வேளை உணவா வரும், கூழா காய்ச்சணும்னா. கரெக்டா? நீங்க 145 ரூபா கொடுத்து இந்த மில்லட் மஃபின் வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த் மில்லட்ல இருந்து வந்துருமா? ஐ ரெஸ்ட் மை கேஸ். என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளவு சாப்பிட்றீங்க, அதோடைய விலைவாசி சரியா, அது உங்களுக்கு சரியான பொருளா, அது உங்க உடம்புக்கு ஒத்து வருமானதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். நான் மில்லட் மஃபின் புதுசா இருக்கு, ஐ வாண்ட் டு ட்ரை அப்படின்னு நீ 145 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் முதல் வாய் வச்சோடனே அது தூணும், மூஞ்சில் துப்போம். ஏன் துப்போம்னு நான் சொல்றேன், ஏன்னா கேழ்வரகு நீங்க அப்படி சாப்பிடவே முடியாது. ஆமா, அது கூலாவோ இல்லை இந்த மாதிரி அடை பண்ணி சாப்பிடுவாங்க, தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க. மில்லட்ல வந்து லட்டு பண்ணி சாப்பிட்றாங்க, மில்லட்ல வந்து பர்ஃபி பண்றாங்க, மில்லட்ல வந்து குக்கீஸ் பண்றாங்க. குக்கீஸ் ஆர் ஓகே, குக்கீஸ் ஆர் ட்ரைட் அவுட். ஆனா இந்த மஃபின், இந்த ப்ரௌனி எல்லாம் என்னால இமேஜின் பண்ண முடியல. இந்த ஜென்ரேஷன் ஏதோ புதுசு புதுசா கேட்குறாங்கன்னு சொல்லி இவங்க ஏதோ புதுசு புதுசா பண்றாங்க. எந்த உணவையும் பக்குவப்படுத்தக்கூடிய முறை சரியா இருந்தாதான் அந்த உணவுடைய நியூட்ரியன்ஸ் உங்க பாடிக்குள்ளார வரும். கரெக்டா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு நான் வந்து அதை வறுத்து தான் ஒரு விஷயத்த அரைக்கணும், காஞ்ச மிளகாயை வறுத்து தனியா வறுத்து தான் சாம்பார் தூள் அரைக்கணும், நான் வறுக்கவே மாட்டேன், அப்படியே பச்சையா இது கொஞ்சம் அது கொஞ்சம் அள்ளி போட்டு அரைப்பேன்னா அரைச்சிக்க, 1 மாசத்துக்குள்ள அந்த பொருள் கெட்டு போயிடும். ஸோ ஒரு உணவை பதப்படுத்துறதே சரியான முறையில் பதப்படுத்தி சரியாக கொடுத்து சரியாக சமைச்சு சாப்பிட்டா தான் அந்த உடம்புக்கு ஒத்துக்கும். மில்லட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 160 ரூபாய்க்கு நான் 4 கிலோ ராகி மாவு வாங்கிட்டு 1 மாதம் ஃபுட்டு ஓட்டிடுவேன் நான். ஸோ கொடுக்குற காசு எவ்வளோன்றது விஷயம் கிடையாது. நீங்க எடுக்கிற பொருள் சரியான பொருளா, இது உங்களுக்கு தேவையா, இதை இப்படிதான் சாப்பிடணுமா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ மேம். ஏன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது சின்ன இண்டஸ்ட்ரி மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரியும். சின்ன இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது வந்து கேக் அப்படின்னு, பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை இவ்வளோ தூரம் ஒரு அண்டர்கோ பண்ணுறீங்க அண்ட் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதுக்கு ஒரு ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் விகடன். அண்ட் உங்களோட டைமுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.